அற்பமான காரியங்களுக்காக தான் வர்றோம், ஆனாலும் ஒரு அற்புதமா மாத்துறார். சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்படி தேவன் அவனுக்கு சொல்றார். ஆனா இந்த சவுல் பாத்தீங்கன்னா ராஜாவாகிற மைண்ட் செட் இல்லை, ராஜாவுக்கான தேடல் அவன் இல்லை. அவன் என்ன பண்றான், கழுதையை காணும், கழுதைய காணும். இப்போ அவன் எதை தேடி போயிட்டு இருக்கிறான், காணாமல் போன கழுதையை தேடி போயிட்டு இருக்கிறான். அப்படி தேடி தேடி ரொம்ப களைப்பாயிடுச்சு. அப்புறமா ஒருத்தன் சொல்றான், இப்படி தேடிட்டு இருக்காதீங்க, அங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் கேளுங்க, அவர் ஜெபம் பண்ணி உங்களுக்கு சொல்லுவார். பாருங்க, தீர்க்கதரிசிக்கிட்ட எதுக்கு போறாங்க பாருங்க, எதுக்கு? கழுதைக்கு. சில நேரம் நம்ம கடவுள்கிட்ட வர்றது ஒன்றும் பெரிய திட்டத்திலலாம் வர்றதில்லை, அற்பமான காரியங்களுக்காக தான் வர்றோம், ஆனாலும் ஒரு அற்புதமா மாத்துறாரு. சாதா தோசை கிடைக்குமான்னு வர்றோம், ஆனா அவர் ஸ்பெஷலிலும் ஸ்பெஷல். ஆமென். கழுதையை தேடி அவன் வரும்போது அவனுக்கான டெஸ்டினியை கண்டுபிடிக்கிறான். சில நேரம் நாம பண்றது என்னடா இதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நீங்க தேடி போறதும் நீங்க பண்ணிட்டு இருக்கிறதும் சாதா கழுத மாதிரி தான் இருக்கும். கவலைப்படாதீங்க, அந்த தேடல்லையே உங்களை எங்க கொண்டு வந்து சேர்க்கணுமோ அங்க சேர்ப்பார். உங்க டெஸ்டினியோடு உங்களை கனெக்ட் பண்ணுவார். உங்க வாழ்க்கையோடு அவர் தொடர்பு படுத்த வேண்டியதை தொடர்பு படுத்தி உங்களை கொண்டு செய்ய வேண்டியதை அவர் செய்து முடிப்பார். ஆமென், ஆமென். He searched a donkey, but he found a destiny. ஆமென். கழுதையை தேடினவன் தனக்கான வாழ்க்கைக்கான நோக்கத்தை அவன் கண்டுபிடிக்கிறான்.